ஹலோ மக்களே, என்ன ப்ரொமோ 2 வந்துச்சா? திவாகருக்கும் பாருக்கும் சண்டே ஆயிடுச்சா? ஆமாங்க, அங்கே குட்டியை குழப்பறது நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னும் ஸ்ட்ராங்காக வரல லைவில். பட் ஆனால் உள்ளுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. என்னதான் பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்ட வேணாம்னு சொன்னாலும் அதை டாஸ்கில் நாசுக்காக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான். கானா வினோத் வந்து ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வராரு, அவர் ஒன்றுமே உள்ளே பண்ணல அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாலும் அபியூஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அங்கங்கே அவர் பேர் அடிப்படுது. இதில் வியானா அவர் வந்து தப்பான வார்த்தை சொல்லன்னு அந்த இடத்துல அவர் சொன்னாரா சொல்லியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்லாம கூட இருக்கட்டும், இல்ல சொல்லி வந்து எடிட்ல கட் பண்ணி கூட இருக்கலாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல அவர் நாக்க கடிச்சிட்டு பேசுறதும் வார்த்தை விடுறதும் அடிக்கடி நடக்கதான் செய்யுது. ஆனா சேனல் அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ரம்யா விஷயங்கள் வெளியில வந்தப்போ அது சரி தப்புங்கிற குழப்பத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ இன்னுமே அவரை பற்றின அவர் சரியா தப்பா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஜனங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் ஆடியன்ஸோ இல்லை ஃபேக் ஓட்ஸோ இல்லை பிஆர் டீமோ எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவர் டாப்பில் இருக்காரு, செகண்டில் இருக்காரு, இல்லை அவரை பற்றின ஏதோ ஒரு வீடியோ ட்விட்டரில் போடுறாங்கன்னா உடனே அவ்வளோ லைக்ஸ் வருது செய்து அப்படின்னு பார்க்கும்போது அது எனக்கு அவ்வளோ டிசர்விங்காக அவர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன். திவாகருக்கும் வினோத்க்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குன்னும் போது அதுக்கான ரியாக்ஷனை திவாகர் கொடுக்குறாரு. ஆனால் ஆக்ஷன் பண்ணுறது என்னமோ கானா வினோத் தான். அறிவு கெட்டவன் சொல்றதாகட்டும், இல்ல ஒரு மாதிரி பைத்தியக்காரன், ஏற்கனவே அவரோட சொல்லியிருப்பாரு அந்த பைத்தியக்காரன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாருன்னும் போது ஒரு மாதிரி ரொம்ப மட்டமா ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கானா வினோத்தும் திவாகர் அவங்களோட காம்போ நல்லா இருக்குன்னு வீக்கெண்ட்ல சேது சார் சொன்னப்ப கூட அந்த பிரேக்லேயே 2 பேரும் பேசுவாங்க. அப்ப கூட அங்க ஒரு கிளாஸ் உடஞ்சிரும் அங்க இதுல பிக் பாஸ் ரூம்ல அந்த லைவ் போயிட்டு இருக்கு. ஐ மீன் அந்த வீக்கெண்ட் எபிசோட் போயிட்டு இருக்குமே, அப்ப அந்த கண்ணாடிலாம் பொறுக்க ஒரு தட்டில் வச்சு கொடுக்கட்டுமா, சாப்பிட்றியா நீ அப்படின்னு கேட்டதெல்லாம் அது எப்படி ஹியூமர் ஆகும் எனக்கு தெரியல. அந்த மனுஷன் அதுக்கு வாய் திறக்கல. ஏன்னா அந்த மனுஷன் நான் சரின்னு சொல்ல வரல, ஆனா அதை விட 10 மடங்கு இவர் சிலாவலி சைலண்டா பண்றாருங்கிறதா உண்மையா இருக்கு. அதே மாதிரி அவர் போய் கேமரால நின்று பண்ணும்போதும் அவர் ஷார்ட்ஸ் போடுறாருன்னா பின்னாடி நின்று மார்க் பண்றது, சம்டைம்ஸ் கனி குரூப் கூட சேர்ந்து பேசுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா சைலண்டா சிலாவலி கானா வினோத் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுங்க விஷயம் பத்தி எனக்கு சரியா தெரியல, தெரியாம நம்ம பேச முடியாது. ஆனா திவாகரை பொறுத்த வரைக்கும் அங்க ஆக்ஷன் தான் கானா வினோத் தான் நிறைய இருக்கு. அதுக்கான ரியாக்ஷனா இல்ல ஒரு அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல திவாகர் மாட்டிக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்குமே நேற்று நடந்த அந்த கிங்டம் டாஸ்க் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த 2 பேரும் பிரித்து விட்டதில் அது ஃபன்னாக போகணும்னு சொன்ன இடத்துல ஃபர்ஸ்ட் நிறைய பாட்டு திவாகரை ப்ளேம் பண்ணி தான் வந்து வினோத் நிறைய பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து நன்னோடில் போயிட்டு பிரஜன்லாம் வந்து இல்லை இப்படி வேணா ஃபன்னாக கொண்டு போகணும், விக்ரம் ஃபன்னாக கொண்டு போகணும்னு சொல்லுவார். ஆனால் உள்ளுக்கு நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி நன்னோடில் விட்டுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் ட்ரிகராய் அவர் பேசுகிறாரு. ஆனால் திவாகர் பேசுற வார்த்தைங்க மட்டும்தான் வெளியில வருது, கானா வினோத் பேசுற வார்த்தைங்க வர மாட்டேங்குது. ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்குள்ள ட்ராப்புக்குள்ள திவாகர் மாட்டிட்டு தான் பண்றாருன்னும் போது கானா வினோத் கண்டிப்பா திவாகரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு, கார்னர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கு என்னன்னா அந்த நீயா நானா போட்டியில் நான் தான் உன்னோட பெட்டராக தெரியணும், நீ கோமாளி தான், இல்லைனா வந்து நீ வந்துட்டு எனக்கு கீழே தான், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து வீக்கெண்டில் ஒரு சோஸ்ட் சொல்லியிருப்பார்ல, நீங்கள் தான் 20 வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்கவராச்சு, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட வீம்புக்கு சண்டைக்கு போறீங்கன்னா அதைத்தான் நானும் கேட்குறேன். அவர் ஒரு வருஷத்தில் பெருமையாகவே பேசிக்கிட்டு அவர் பெஸ்ட்டுன்னு, ஆனால் 20 வருஷம் மெச்சூர்டாக இருக்க நீங்கள், 20 வருஷம் ஃபீல்டில் இருக்க நீங்கள், உங்களுக்கு